எனக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வந்தது. அது த்ரூ மை ஃப்ரெண்ட் வந்தது. அதனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் இவருடைய பேர், இவர் ஃபோட்டோலாம் போட்டே வந்தது. இவர் ஏன் இப்படி பண்ணார்? எடுத்தோடனே நான் யோசித்தது தான், ஏன் இப்படி பண்ணார்? இப்படி பண்ண மாட்டார், நல்ல மனுஷனாச்சே, ரொம்ப காட் ஃபியரிங் ஃபுல்லோ, சாமி படமாக நிறைய எடுத்திருக்காரு, இவர் ஏன் பண்ணார் இப்படி? சரி, அவரே கேட்போம். அவர்கிட்ட ஃபோன் போட்டேன். அண்ணே, இப்படி தானே எல்லோரும் கேட்குறாங்க, இல்லைண்ணா அது தப்பாக போட்டாங்கண்ணா. தப்பாக போட்டால் அது வந்து பெரிய தப்பு. ஏன்னா சாதாரணமான ஆள் இல்லையா, ஒரு டைரக்டரு 6-10 படம் எடுத்தவர். அந்த படம் எடுத்ததுக்கு ஒரு மரியாதை வேணும், ஒரு டைரக்டர்ன்றது ஒரு மரியாதை வேணும். சமட்டு மேனிக்கு போடக்கூடாது. இப்போ நான் சொல்கிறதுனால என் மேலே கோவப்பட்டு ஏதாவது ஒன்று எழுதலாமான்னா, அது எழுதுறதுல ஒன்றுமே உங்கள் எழுத்து உரிமை இருக்குது. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது. பட் அடுத்தவங்களுடைய உரிமையை பறிக்காத அளவில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ என் பேரில் கூட தான் அவங்க ட்ரபிள் சொல்கிறாங்க. என் பேரே இல்லை முதல்ல, அப்புறம் இப்போ திடீர்னு என் பேரை யூஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. அது அப்படி தான் பேசுவாங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய பிடிக்காதவங்கன்னு ஒரு 200 பேர் இருக்காங்களே, 1700 பேர் எங்கள் மெம்பர்ஸ்னால் அதில் எப்படி 200 பேர் பிடிக்காதவங்க இருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்க நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க, ஒரு எம்எல்ஏ வின் பண்ணுறாருன்னா அவருக்கு ஓட்டு போடாதவங்க கூட இருக்காங்களே நிறையா. அவர் ஒரு கட்சியில் இருந்தார்னா இவங்க ஒரு கட்சியில் கொண்டாடுவாங்க. அப்போ அவரை அவங்க இல்லைன்னு சொல்லிடுறதா? எல்லாருக்குமே இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கார், மாண்புமிகு முதலமைச்சர் இருக்காருன்னா அவருக்கு நம்ம ஓட்டு போடாமல் போயிருக்கலாம். பட் இருந்தால் கூட அவர் எல்லாருக்குமே முதலமைச்சர் தானே, எல்லாருக்குமே வேண்டியப்பட்டவர். எனக்கு வேண்டியப்பட்டவர், உனக்கு வேண்டியப்பட்டவர்ன்றதெல்லாம் கிடையாது. அதனால் இது வேண்டியப்பட்டவர் லிஸ்டெல்லாம் வராது. ஒரு பர்சனலை பற்றி இப்போ இவரை பற்றி போட்டதுனால எனக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சா, ஏன்டா இவர் இப்படி இது மாதிரி பண்ணார், எடுத்தோடனே பண்ணார், அந்த முடிவுக்கு தான் போகிறேன். ஏன் இப்படி பண்ணார், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிலாம் யோசிக்கிறோம். அப்புறம் பார்த்தா நல்ல வேளை அவரை ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். அவங்க நியூஸ் போடுறதுக்கு முன்னாடி இவருடைய நம்பர் எங்கெங்கே பாரதி கண்ணன் நம்பர் இருக்காருன்னு டைரக்டர் யூனியனில் கேட்டால் உடனே கொடுத்துருப்பாங்க. அவரோடய பேசியிருக்கலாம். பேசிட்டு, சார் இப்படி வருது சார், செய்தி போடலாமான்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி ஒரு செய்தியை போட்டு ஃபில்லப் பண்ணணுன்றதே கிடையாது. நான் உடல்நிலை சரியில்லைன்றதை போட்டாங்க. இப்போ நல்லா ஆகிட்டேன் ராதா ரவி, நல்லா போகிறாருன்னு தினத்தந்தியில் எனக்கு போட்டாங்க. இப்போ நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. அது எனக்கு திருப்பி ரீஜெனுவேஷன் மை லைஃப். நான் ரீஜெனுவேட் ஆகிடுவேன். நீங்கள் ஏன்னா நீங்களும் நாங்களும் ஒன்று தானே, நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று, உறவினர்கள் மாதிரி நம்ம. அதனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை. அதனால் தயவுசெய்து இனிமேல் போடும்போது எதுவுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். பாரதி கண்ணன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். இந்த மாதிரி ஒம்புத்தும்புக்கே போக மாட்டார் எதுக்குமே. அதனால தான் நான் வந்து யோசித்தேன், ஒம்புத்தும்புக்கு போகிற ஆளாக இருந்தால் ஒருவேளை இப்படி செஞ்சுருப்பாண்டான்னு சொல்லுவோம். ஆனால் இவர் செய்ய மாட்டார்னு எனக்கு தெரியும். நான் தனிப்பட்ட முறையில் அவரோட ஃபோனில் பேசும்போது அப்படி தான் பேசுகிறேன். ஏன்னா அது செய்தி வந்திருக்கு உன்னை பற்றி, எதுக்கு இவர் பயன்ட்டார், என்னை பற்றி வந்திருக்கு. ஏன்னா இவருடைய ஃபோட்டோ போட்டதுனால தப்பாயிடுச்சு. பேர் ஒரே பேர், 2 பேருமே ஏறத்தாழ ஒரே பேர், பக்கத்தில் இருக்குது. அந்த இப்போ இல்லை, அது மாதிரி இல்லை. பட் அது முதல்ல கேட்டிருந்தா, இப்போ இந்த நியூஸ் பெருசானதுனால இதுக்கு கவுண்டர் எப்படி பண்ணுறது அது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி நியூஸ் பரவிடுச்சுன்னா பரவுனது தான். அதுக்கப்புறமா இப்போ திருப்பி புதுசாக கெட்ட செய்தி உடனே பரவிடுது. நம்ம இல்லைன்னு சொல்கிற செய்தி வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுது. ஆமாம். அதனால் இப்போ வந்து நம்ம அதை இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய உதவிகளெல்லாம் நாடி இருக்கோம். நீங்கள் தயவுசெய்து இதை வந்து ஒதுக்காமல் இதை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுல தான் சினிமாக்காரங்க லைஃப் இருக்குது.
சினிமாக்காரங்க லைஃபோடு இருந்தால் தான் நீங்களும் இருக்க முடியும். பத்திரிக்கைக்காரர்களுக்கும் நம்ம எல்லாமே நான் தான் சொன்னேன், வேர் ஆல் ஹேண்ட் இன் க்ளவுஸ் என்று சொல்லி தயவுசெய்து இந்த செய்தியை போட்டு இவரை தப்பாக போட்டாங்கன்றது நீங்கள் சொல்கிறதுல தான் தெரிய போகுது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து பல முன்னணி ஊடகங்கள் வந்து இது மாதிரி ஃபேக் நியூஸ் வந்து பரப்பி கான்ட்ரவர்சிக்காக அவங்களோட டிஆர்பி ரேட்டுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்படி வேணும். இப்போ நீங்களே தொடர்ந்து பேசுகிறதுன்னு சொல்கிறீங்க. இவங்களே பெரிய பத்திரிக்கை யார் பெரியவர் யார் சின்னவர்ன்றதே தெரியாதுங்க. இதில் நீங்கள் சொல்கிறது வந்து டெய்லிஸ் அண்ட் வீக்லிஸை சொல்கிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் இப்போ எல்லாருமே இந்த யூடியூப் தான் பார்க்குறாங்க. ஏன்னா யூடியூப்பில் தான் அட்ராக்ஷனாக வருது, விஷயங்கள் வருது, அதை தான் பார்க்குறாங்க. இந்த பேப்பர் படிக்கிறது இப்போ என் வீட்டில் நான் வந்து தினகரனும் தினத்தந்தி வாங்கி படிப்பேன். ஒரு வேர்டு விடாமல் ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு விட மாட்டேன். உள்ளே இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் மூடுவேன். அது மாதிரி பார்க்கும்போது இவங்கெல்லாம் இவருக்கு தனியாக அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. அது எதுலன்னா என்னுடைய யூடியூப் யாரோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. வாட்ஸ்அப்பு, யூடியூப் அதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அது தவறு தான், கண்டனத்துக்குரியது. எதுவாக இருந்தாலும் சரி, ஃபேக் நியூஸ் போடுறது வந்து தப்பு. ஃபேக் நியூஸ்ன்றது போடக்கூடாது. சிலர் உயிரோடு இருக்கிறவங்கலாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மறுப்பு தெரிவித்து போடுங்க அப்படின்னு சொல்லி மாலை மலர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து போட மறுக்கிறாங்க. இல்லை, அது வந்து இனிமேல் வந்து எங்கள் தலைமை, எங்கள் யூனியனு, இந்த பெப்சி 24 கிராஃப்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து செய்ய வேண்டியது. வி வில் கோ டு மீட் சிஎம்ஐ மீட் பண்ணி ஆகணும்னா வில் மீட். அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. ஏன்னா அவரையும் பார்த்து சொல்லணும். ஆனால் போகும்போது நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு இருக்கக்கூடாது. ஆல் த ஹெட்ஸ் ஆஃப் த யூனியன் வந்துடணும். சினிமாக்காரங்க மொத்த பேரும் வர வேணாம். இந்த யூனியன் தலைவர்கள் வரைக்கும் வந்து போனால் கூட போதும். போய் இதை சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபேக்காக போடுறதுன்றது தப்பு. நியூஸ் ஜஸ்ட் ஃபில்அப் பண்ணக்கூடாது. இருக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு ஃபில்அப் பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க சொன்னால் கூடங்க அதை வந்து கன்சர்ன் ஆள் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட விசாரிக்கணும்ல. அதில் ஒரு பிஆர்ஓ கிட்ட கேட்கலாம். ஒரு கேட்குறதுல ஒன்றுமே தப்பு வராதுங்க. இது வந்து அவங்க ஃபேக்காக போடல, அவங்க ஒரு சில தான் போட்டிருக்காங்க. பேர் ஒரே பேர், ஆனால் ஃபோட்டோ தான் வேறு. அது எவ்வளோ பெரிய லைஃப் போயிடுச்சே. இப்போ அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நாளாக ஆக போகுது. அது இல்லைன்னு சொல்லி திருப்பி மனசில் பதியணும்ல, இல்லையா? இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வந்து ஊடகம் வந்து இன்றைக்கி முன்னாடி விட இப்போ ரொம்ப வலிமையாக இருக்குது. ஆனால் ஊடகம் முன்னாடி விட அறத்தோடையும் நேர்மையோடையும் இருக்குதான்னு கேட்டால் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அதுக்காக ஊடகம் எல்லாமே புதுமைப்படுத்திடவும் முடியாது. வந்து இப்போ நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனையை உங்களை போன்ற ஊடக நண்பர்கள்ட்ட தான் வந்து சொல்லவும் வேண்டிய இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த ஊடகம் வந்து பொறுப்பானவங்களும் இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லப்போனால், ஒரு செய்தி வந்து பாரதி ராஜா சார் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது திருச்சிற்றம்பலம் புகழ் நடிகர் பாரதி ராஜா வந்து மருத்துவமனையில் அனுமதின்னு எழுதியிருந்தாங்க செய்தியை. அவ்வளவுதான் இருக்குது. அதாவது ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க பெரிய ஊடகத்தில் இருக்கிறவங்க கூட நீண்ட நெடிய அனுபவத்தோடு இருக்கிறவங்க, அப்படி ஒரு அனுபவத்தில் இருந்தால் பாரதி ராஜா சார் யார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அது மாதிரி வந்து இப்போ பாரதி கண்ணன் அப்படிங்கும்போது ஒருத்தருடைய ஃபோட்டோ எடுத்து பிரசுரிக்கும் போது நீங்கள் முன்ன மாதிரி இல்லை. இப்போ ஈஸியாக எளிதில் யாரை வேணாலும் ஃபோன் நம்பர் வாங்கி பேசிட முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்னென்னா சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து அதை பேசணும். பேசி வந்து நீங்கள் தானான்னு ஊர்ஜிதம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான நேரமெல்லாம் எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா குறைந்தபட்ச ஒரு பொறுப்பு, ஒரு தார்மீகமான ஒரு பத்திரிகை அறம், இதை நம்ம கேட்டு செய்யலாம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா அதிக திறமை, அதிக திறன், அதிக ஆற்றலுங்கிறதெல்லாம் தாண்டி அதிக பார்வையாளர்களை வந்து இலக்கு வைக்கக்கூடிய ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு வந்துட்டு. அப்போ அதிக பார்வையாளர் அப்படிங்கும்போது என்னவா மாறுது அப்படின்னா அதிக வைரல் ஆகக்கூடிய விஷயங்கள் என்ன. அப்போ யாரை வேணாலும் எளிதில் வந்து நீங்கள் வந்து செட்டு வரி யாரை வேணாலும் வந்து ஒரு அந்தரங்கமான விஷயத்தை பேசினா 10 பேருக்கு பதில் 100 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா. அதை செய்கிறத கொஞ்சம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அனுபவம் குறைந்த ஒரு ஊடகத்தில் இருக்கிறவங்க செஞ்சால் கூட எடிட்டோரியல்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா,
எடிட்டோரியல் வந்து ஒரு பாரதி கண்ணன் கிட்டத்தட்ட தமிழோடைய மிக முக்கியமான படங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சூனாபானா காமெடி சூனாபானா காமெடியிலேருந்து திருநெல்வேலியில் விவேக் சார் போன்ற 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது 1000 பெரியார் இருந்தால் திருத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய அருவாவேலு மாதிரி இப்போ படங்களை பண்ணுவேன் ஒரு 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 நல்ல இயக்குனர் ஒரு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில் எங்களுடைய ஒரு 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 பொறுப்பினர் எல்லாத்தையும் தாண்டி வந்து எல்லாருடைய பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் சமூகம் சார்ந்ததாகட்டும் சினிமா சார்ந்ததாகட்டும் எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய ஒருத்தர் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நம்ம செய்யும் போது அவரை விடுங்க அவருடைய குடும்பத்தில் அது எவ்வளோ தூரம் பாதிப்புகளை உருவாக்கும் செய்தி தானே கடத்திட முடியாது அந்த சுற்றியில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து எல்லாமே காட்சி கண்ணால் பார்க்குறது தான் இன்றைக்கி வந்து ஐயா நான் கண்ணால் பார்த்தேங்கிறத சொல்கிறது மாதிரி தான் அந்த சைக்காலஜி தான் எல்லாத்தையுமே ஒர்க் ஆகும் அப்போ அந்த இமேஜோடு நீங்கள் அதை பிரசரிக்கும் போது அவருடைய பர்சனல் லைஃப் அது எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணும் அதனால் தயவு செஞ்சு இப்படியான விஷயங்களை நீங்கள் வந்து ஏன்னா அவர் 10 வருடங்களாக 10 படங்கள் பண்ணியிருக்காரு எனக்கு 25 வருஷமாக தெரியும் அதன் முன்னாடி சார் 15 வருஷம் இண்டஸ்ட்ரி இருக்காரு தமிழின் ஆகச்சிறந்த வெற்றி படங்களை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்போ ஒரு 40-50 வருடங்களாக ஒருத்தர் வந்து தன்னுடைய உழைப்பின் வழியாக தன்னுடைய நேர்மையின் வழியாக கட்டி அமைச்ச இமேஜை வந்து போகிற போக்கில் சேர்த்து வாரி இறைச்சிட முடியுங்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது நான் அது ரொம்ப உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கிறேன் இதை இந்த செய்தியை பிரசுரித்த அது எவ்வளோ பெரிய பத்திரிகையாக இருந்தாலும் அவங்க வந்து முன் வந்து மறுப்பு தெரிவிக்கணும் அதுதான் பத்திரிக்கையாரம் இல்லையா நீங்கள் அதுலேயுமே ஒரு வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா அது என்ன அடிப்படை இருக்குது இப்போ வியாபாரம் தான் முக்கியம்னா இப்போ பத்திரிக்கையாரம் எங்கே போச்சு அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ யாராவது இப்போ இவங்க வீட்லேயே அந்த நியூஸை கேட்டு ஒரு தவறான முடிவு எடுத்திருந்தால் அந்த விலை அந்த உயிரை வந்து இந்த பத்திரிகை திரும்பி கொடுக்குமா ஆக்சுவலாக அந்த செய்தியே ஒரு வேற யாராவது ஆக்சுவலாக சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த செய்தி ஏன்னா ஒரு பாலியல் பலாத்காரம் ஒரு சின்ன வயசு 15 வயசு பொண்ணை வச்சு ஹோட்டலில் வச்சு விபச்சாரம் நடத்தி அப்படி பல சினிமாக்காரர்கள் விருந்தாக்கி இருப்பார்கள் பல சினிமா பிரபலங்கள் மாட்டுவார்கள் இப்படியெல்லாம் ஒரு கற்பனைக்கு எட்டுற அளவுக்கு எழுதி கேவலப்படுத்திருக்காங்க பட் உண்மை நம்ம பக்கம் இருந்தனால நம்ம அதை தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஏன்னா ஒரு 40 வருஷமாக சம்பாதிச்ச பேரை ஒரு 4 நிமிஷத்தில் வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டாங்க ஏன்னா பத்திரிகைக்கு வந்து ரொம்ப ஒரு பொறுப்பு இருக்குது ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்குது சரியான செய்திகளை கொண்டு போய் தயவு செய்து சேர்த்துங்க இந்த நியூஸ் வந்து முதல்ல நாங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு இந்த நியூஸ் வந்தது காரணம் என்னென்னா அந்த உண்மையான குற்றவாளி அவர் பேர் வந்து பாரதி என்கிற பாரதி கண்ணா எங்கள் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கார் ஸோ அந்த தகவல் எங்களுக்கு ஒரு 6 இரவு எங்களுக்கு தகவல் வந்து அவரோட புகைப்படத்தோட செய்தியில் வரும்போது அந்த தகவல் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அண்ட் மறுநாள் காலையில் ஒரு 7 மணிக்கு நான் ஜஸ்ட் வந்து ஃபேஸ்புக்ஸ் நம்ம சோஷியல் மீடியா பார்க்கும்போது சாரோட ஃபோட்டோவை பார்த்தேன் சார் கரெக்டாக பார்த்துட்ருக்கேன் சார் அப்போ தான் கால் பண்ணி பேசும்போது அது ரொம்ப அதிர்ச்சியாகவும் அது அப்போ சாரோட அந்த மனநலமை எப்படி இருந்திருக்கும் அவங்க அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த நிருபர்கிட்டையும் ஆக்சுவலி நாங்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது உடனடியாக நாங்கள் மறுப்பு போடுறோம் இந்த செய்தியை விட நாங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் மறுப்பு போடுறோன்ற வார்த்தையை அவங்க சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் அது மறுப்பு செய்தின்றது வரலை அது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா துறைக்கும் எல்லா இடத்துக்குமே வந்து இப்போ சங்கங்கள் பிஆர்ஓஸ் இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் எங்கேனாலும் ஈஸியாக இன்றைக்கி இருக்க காலத்தில் ஒரு நிமிஷத்தில் அது ஈஸியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இவங்க தான் அந்த நபரா இல்லை இவங்களோட தொலைபேசி என்னன்றதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஒரு நல்லது வந்து ரீச் ஆகிறத விட ஒரு கெட்ட விஷயம் தான் டக்குன்னு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகுது அதுவும் நீ ஊடகத்துறையை நம்ம செய்தித்தாளும் எல்லாமே அவங்க மூலமாக இந்த உலகம் வரைக்கும் எல்லா நியூஸும் ஈஸியாக வந்து எல்லாருக்கும் செய்தி வருதுன்னா அது ஊடகத்துறை மூலமாக அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக பயன்படுத்தும் போது ஒரு எது கரெக்டான நபர் அப்படிங்கிறது தெரிஞ்சு அது போட்டாங்கன்னா ரொம்ப அது எல்லாருடைய எல்லா விஷயத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பத்திரிகை துறையிலும் தவறு நிகழ வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி தவறு தான் நீங்கள் தவறுதான் ஒரு நியூஸ் போட்டது அப்போ இது ஒரு தவறாக நிகழ்ந்துருச்சு அது வரைக்கும் ஓகே ஆனால் தப்பாக போட்டுட்டோம் சம்மந்தமில்லாத ஒருத்தர் போய் பழி சுமத்திட்டோம் அது தெரிஞ்ச பிறகு அதுக்கு மறுப்பு போகிறதுக்கு ஏன் பிடிவாதங்கிறது என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு தனி மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னா இப்போ நான் வந்து அவர் மேலே ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தப்புன்னு தெரிஞ்சுட்டேன் தப்பாக சொல்லிட்டேன் அவர் அப்படின்னா நான் மன்னிப்பு கட்டுவேன் சார் இல்லையா கொஞ்சம் வருத்தமாக தெரிவிச்சிருவேன் அப்போ பத்திரிக்கையும் போது என்ன பண்ணணும் நீ மன்னிப்புலாம் கேட்க வேணாம் வருத்தம் தெரிவிக்க வேணாம் தவறில் போட்டது உண்மை தானே நாங்கள் தவறில் போட்டோம் ஒரு மறுப்பு போகிறதுக்கு ஏன் இந்த பிடிவாதங்கிறத என்னோடய கேள்வி ஏன்னா பத்திரிக்கை நீங்கள் எவ்வளோ கேள்வி எங்களுக்கு கேட்பிய நாங்கள் கேட்குற இந்த ஒரே கேள்வி தான் சார் இந்த ப்ரெஸ் மீட் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயம் ரெடி ஆச்சு
எங்கள் இயக்குனர் சங்கத்திலேருந்து நான் தலைவர் ஆர் உதயகுமார் சார் எல்லாருமே இவர் கொஞ்சம் சமாதானப்படுத்தணும். மறுப்பு வந்துடும். ஆமாம், இவர் சமாதானப்படுத்தினோடனே அவசரப்பட்டு ப்ரெஸ் மீட் வேணாம், அவங்க மறுப்பு போட சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் என்ன அந்த சூழ்நிலையும் நாம் பத்திரிக்கையாளர்லாம் ஒன்றுக்குள்ளே பழகிக்கிட்டு இருக்கோம், டெய்லி சந்திக்கிறோம். சினிமா துறையும் பத்திரிகை துறையும் வெவ்வேறு ரெண்டு உள்ளே கலந்து தான். அப்போ ஓகே, ஏதோ அவங்க தவறுதலாக போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு அவசரப்பட்டு ப்ரெஸ் மீட் இல்லாமல் ஒரு மறுப்பு கொடுக்க சொல்லுவோம் அப்படின்ட்டு ஆர் உதயகுமார் சார் வந்து பத்திரிக்கை தொடர்பு கொண்டு தயவுசெய்து ஒரு மறுப்பு போட்டுருங்க. அவங்க போடுற வாக்கு கொடுத்தாங்க. 3 நாள் வரல. சார் டெய்லி ஃபோன் பண்ணுறாரு, என்ன சார்ன்ட்டு. அப்போ நாங்கள் மேக்சிமம் இவருக்கும் நாங்கள் ஒரு சமாதானமாக சப்போர்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் பத்திரிகை துறை அவசர ப்ரெஸ் மீட் கொடுக்க வேணாம், அவங்க மறுப்பு தெரிவிச்சுட்டா மேட்ரு முடிஞ்சு வச்சுல, அவ்வளோதானே. இந்த சந்திப்புக்கே தேவையில்லை எங்களுக்கு. நேற்று வரைக்கும் வரலைங்க தான். அப்புறம் ஒரு சார் என்ன சாருங்கும்போது இப்போ எங்களுக்கு தப்பாக பிடிச்சி, என்ன ஒரு மறுப்பு ஏன் உங்களுக்கு கொடுக்க முடியல? ஒரு செய்தி, ஒரு தவறான செய்திங்கிறத உங்கள் பார்வை. ஆனால் அவர் நண்பர் வட்டாரத்தில் அவருக்கு எவ்வளவு ஒரு தலை குனிவு, எல்லாருக்கும் விளக்க முடியுமா சார்? சொந்தத்தில் 200 பேரில் ஒரு 4 பேரும் ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க அவர்கிட்ட. அவங்கள்ட்ட ஒரு ஃபோனில் விளக்கம் சொல்லிட்டாரு. கேட்குறவங்க கூட எங்கே இருக்கீங்கன்னு கேட்காங்க. ஜெயிலில் இருக்காரா, வெளியில் இருக்காரா? நான் பேசுகிறேன் இப்போ, நான் பேசுகிறேண்ணே. அப்போ கேட்டவங்களுக்கு மட்டும் இப்போ நாங்கள் கேட்டோம், இந்த இவர் கேட்டார், அவங்களுக்கு மட்டும் பேசுகிறோம். கேட்காம எத்தனை பேர் மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க? அவங்களுக்கு யார் விளக்கம் சொல்கிறது? பத்திரிக்கை பொதுவில் வந்துருச்சு, எல்லாம் படிச்சுட்டாங்க. படித்ததில் சொந்தக்காரங்களில் ஒரு 10% பேர் தான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, விளக்கம் சொல்லிட்டாரு. மற்றவங்கள மனசுக்குள்ளேயே உண்மையாக இருக்குமோ, அதுக்கு யார் சார் பதில் சொல்கிறது? தவறாக அந்த செய்தி போட்ட பத்திரிக்கை தானே பொறுப்பு. நம்ம ஒரு இது சாதாரண பழி இல்லை, இது பழி, இது குற்றம் இல்லை. இது ஒரு கிசு வேறு, ஒருத்தரை பற்றி ஒரு விஷயம் செய்தி வெளியிடுறது வேறு, ஒருத்தர் மாதிரி ஒரு குற்றம் சுமத்துறது வேறு. ஆனால் பழி சுமத்துறதுங்கிறதுல இது எல்லாத்தையும் தாண்டின விஷயம். அது பாலியல் குற்றங்கிறது மிகப்பெரிய கொடுமையானது. ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் உள்ள ஒருத்தர் மேலே சுமத்திருக்கோம். அப்போ நான் சரி பத்திரிக்கை நான் வந்து குற்றவாளி ஆக்கலை, தவறு நிகழ்ந்துருச்சு. நீங்கள் பாரதி கண்ணன் இன்னொரு யாரோ பண்ண ஒரு குற்றத்தை இவர் ஃபோட்டோ போட்டீங்க, தவறு நிகழ்ந்துச்சு. அப்போ நாங்கள் சொல்லாமலே ஐயோ தப்பாக ஒருத்தர் போட்டோமே அப்படின்ட்டு நாங்கள் சொல்லாமலே நீங்கள் போடணும் சார், பத்திரிக்கை தருமோம். அது பத்திரிக்கை தருமோம். நாங்கள் கேட்டும் போடலைன்னா அப்போ நாங்களே என்ன பண்ண எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இது வேறு விஷயம்னா கடந்து போயிருக்கலாம். நான் சொல்கிற மாதிரி வேறு எத்தனையோ குற்றத்தை நிறைய சந்திச்சிருக்கோம். நாங்கள் சினிமா துறையில் ஒரு இயக்குனரை பற்றி, ஒரு நடிகரை பற்றி, ஒரு புடிசரை பற்றி எத்தனையோ செய்திகள். இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு 5 வருஷம் பொண்ணை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக எப்படி சார்? எப்படி அவர் பேர் கெட்டு போச்சு, இமேஜ் போச்சு, சொந்தங்களில் உண்மையாக பொய்யாங்கிற ஒரு இது இருக்குது. இதெல்லாம் ஒரு தீர்வு சொல்கிறது யார்? நான் நல்லவன், நான் தப்பு பண்ணல, நான் அந்த ஆள் நான் இல்லை, இப்படி இவரை சொல்லிட்டு இருக்கணுமா? ஒரே ஒரு இது முடிஞ்சு வச்சு. எந்த பத்திரிக்கையில் இந்த செய்தி வந்துச்சோ அவங்க இது தவறான செய்தின்னு சொல்லிட்டா மேட்டு முடிஞ்சது. இவர் எல்லாரும் சொல்லிக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லாரும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும் அவசியம் இல்லை. தயவுசெய்து சினிமாக்களும் மனசுங்க தான். எங்களுக்கும் மனசு இருக்குது, எங்களுக்கும் ஃபீல் இருக்குது. நாங்களும் சொந்தங்களையும் நட்புகளையும் எல்லோரும் சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை மனசு வச்சு செய்தி போடுங்க.